இயேசு நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். போன செய்தியில் பார்த்தோம், ஆசீர்வாதங்களை தடுக்கும் சாபங்கள் எப்படி வருகிறது பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய செய்தி, உனக்கு வரும் கொடூர சாபங்களை முறிப்பது எப்படி. உபாகமம் 28:1 வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த சாபங்களை நம்மால் முறியடிக்க முடியுமா? சாபங்களை ஆசீர்வாதமா மாற்ற முடியுமா? பிதாக்குடைய அக்கிரம பிள்ளைங்க சுமப்பதுன்னு சொல்றாங்களே, இதை யார் செய்யணும்னா நீங்க தான் செய்யணும். அவருடைய கட்டளைகளை, அவர் கற்பனைகளை கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்கள் இன்றிலிருந்து உண்மையில் பலிக்கும். தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கப்பட வேண்டும். நீங்கள் திருவந்தலை பங்கேற்கப்பட வேண்டும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை கலந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 பேருக்கு கர்த்தர் சுவிசேஷம் அறிக்கப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய, நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷ அறிவிக்க தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். பைபிள் படிக்க தெரியலையா, ஜெபிக்க தெரியலையா, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையில் ஒரு ஆத்மாவை கொண்டு போய் விடுங்க. ஒரு ஆத்மாவை கஷ்டப்படுறாங்களா, கண்ணீருறாங்களா, வியாதிப்பட்டிருக்காங்களா, உங்கள் செலவு பண்ணி நீங்கள் போய் உங்கள் சபையில் போதுகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணணும். விடுதலை ஆயிடுச்சா ஆண்டவர் அந்த கணக்கு உண்மையில் வைப்பார். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆத்மா ஆதாயம் பண்ணவும் ஞானவான்கள் வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது இந்த சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனையும் கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பலிக்கும். கலாத்தியர் 3:13 வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது, அப்போ முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி ரத்த கழுவுப்படணும். அந்த கழுவுப்பட்டாதான் நம்முடைய பிதாக்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அது கழுவப்படுதுன்னா ஞானஸ்தானம் எடுக்கப்படுதுன்னு அர்த்தம். ஒருவேளை எனக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். 2வது, அவங்க கற்பனை கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திருப்பந்தில் பங்கேற்கும் போது, ஆண்டவர் இனி இந்த பாவம், நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் பாவம் செய்கிறேன், தூசணமாக பேசுகிறேன், அதை சொல்லி அறிக்கை செஞ்சு என்ன பண்ண விட்டு விட வேண்டும். 3வது காரியம், ஒப்புதல் ஆகணும். லூக்கா 19:8 வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளுத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். முதல் அவங்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டார், தேவனிடத்தை ஒப்பு கொடுத்தார். 2வது பார்த்தீங்கன்னா, மனிதனிடத்தில் ஒப்பு கொடுக்குறார். நான் யாராவது அநியாயமாக வாங்கினா நான் என்ன செய்ய போகிறேன், திருப்பி நான் கொடுத்துறேன், நான் நாளத்தினையே நான் கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கினது திருப்பி கொடுக்கலாம், 2 மடங்கு கொடுக்கலாம். ஆனால் அவர் சொன்னது, நான் வாங்கினது என்னுடைய லாபம், வட்டிக்கு வாங்கினது, ஏமாற்றது அத்தனையும் அது எல்லாமே நான் திருப்பி கொடுக்குறேன். அப்படிங்கும் போது தான் அந்த ஜனங்களுக்கு, ஐயோ புண்ணியவான், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் வாங்கினது திருப்பி கொடுக்குறேங்கிறாரு, 2 வாங்கிறேன், இனி அநியாயமாக 4 திருப்பி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, பொருள் ஆகிறது அர்த்தம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஜெபத்தை காத்திருக்கப்பட வேண்டும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, திருவந்துக்கு போகிறதுக்கு முன்பாக தகப்பன்ட்டையோ தாயிட்டையோ மனைவிட்டையோ கணவன்ட்டையோ சகோதரன்ட்டையோ பேசாமல் இருந்தால் நீங்கள் ஒப்புரவாய் நீ திருவந்து எடுத்து பாருங்கள். இந்த சாபங்களாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவத்திட்டு விளங்கினா அப்படின்னா
அவனை தேவன் பரிசுத்தமான மாற்றி கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 30 நாளுக்கு அப்புறம் அறிக்கை செய்து எந்த பாவத்தில் இருக்குமோ சொல்லும் போது இந்த சாபங்களாக உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பே பரத பிதாவே, சாபங்கள் எப்படி வருகிறது, அந்த சாபத்தை எப்படி முறிக்கப்பட வேண்டும் என்று நான் பார்த்தப்பா. முதல்ல கர்த்தருடைய கட்டளையை திருவந்தில் பங்கேற்கப்படணும், அவர் கற்பனைகளை கைகொள்ளணும், ஒப்புரவு ஆகணும், பாவத்தை அறிக்கை செய்யணும், இயேசு கிறிஸ்து ரத்த கழுவப்படணும். அப்போ தான் பிதாக்களுடைய பாவங்கள் பிள்ளைகள் சுமைப்போதனை நீங்கள் வேதம் சொல்கிறதப்பா. பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றோட பிதாக்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து இன்னைக்கு ஒரு ஆசீர்வாத மலையை என் பிள்ளை கொடுங்க, ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே சாபத்தையும் பார்த்தோம், சாபத்தை முறிப்பது பார்த்தோம். 1000 தலைமுறை நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி உன் சந்ததியை பெருக பண்ணுவான். காட் பிளஸ் யூ. ஆமென்.